1 வீக் பாஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இன்னைக்கு தான் கோயிலுக்கு போகிறோம். அன்றைக்கி எங்களால் கோயிலுக்கு போக முடியல, டைம் வந்து செட் ஆகலை. மதியானம் கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பகல் நேரத்துலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வரைக்கும் நாங்கள் கார் வாங்கிட்டு எங்கேயும் பெருசாக போகலைங்க. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அதான் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். எனக்கும் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே, அதாவது அப்ராட்லலாம் கோயிலுக்கு போகிறது இதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம புது கார் அப்படிங்கிறதுனால ஏதாவது பூ மாலை எல்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சோம். இங்கே எங்கே வந்து பூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கடை வந்து ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு என்னென்ன பொருளாக இருக்குது, என்ன மாதிரி பூ எல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா A1 ஃப்ளாரிஸ்ட் அண்ட் பூஜா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கான நிறைய எக்ஸ்க்ளூசிவான ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் மாலைங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம மாலையெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ எந்த விதமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை வந்து கோயிலுக்கு இல்லை சில பூஜை ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து ப்ரீவியஸாகவே சொல்லி வாங்கிக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. பூவில் வந்து உதிரி ஆப்ஷனும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மல்லிப்பூவும் இவங்கக்கிட்ட கிடைக்கிது, கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா 1 முழம் 2 முழம் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம போகிறது கோவிலுக்கு. வாங்க கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து பூஜைக்குன்னே தனியாக செப்பரேட்டாக ஒரு கடை, அப்படி பக்கத்தில் வந்து ஒரு கேரளா க்ராசரி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கடைக்குள்ளே எல்லா திங்ஸுமே. அப்புறம் இது பார்த்திங்கனாலே அப்படியே வந்து ஒரு இந்தியா மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அங்கே வில்லேஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடை போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. ஸோ இங்கே நிறைய வந்து கடைங்க இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த கடையெல்லாம் பார்க்குறது நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து எல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போய் பார்த்துட்டு இருக்கேன். ரேட் வந்து எனக்கு பெருசாக வந்து தெரியல, கரெக்டான ரேட் தான் கொடுத்து வாங்குறோமா அப்படிங்கிறதுலாம் தெரில. பட் ஸ்டில் வந்து ஓகே, ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே. ஸோ நமக்காகவும் நம்ம காருக்காகவும் ஒரு பூஜைக்காக நம்ம வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே எங்களுக்கு வீடியோ கவரேஜ் அலௌடா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. இஃப் இட் இஸ் அலௌட் நாங்கள் வந்து உள்ளே இருக்கிற கொஞ்சம் கிளிம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். கோயில் இங்கேயே வந்து எழுதியிருக்காங்க, தமிழ்லேயே எழுதியிருக்காங்க, கற்பக விநாயகர் தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் எங்கள் கோயில் இருக்கு அப்படின்னு. No, this door will not open. இந்த கோவில் ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே பெரிய கோவிலாக இருந்தது. நான் கூட கோவில்னால் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அப்படி கிடையாதுங்க, ரொம்ப பெரிய கோவிலாக இருந்தது. உள்ளே நாங்கள் வந்ததுமே ஷூ ரேக் வச்சுருந்தாங்க, கோட் ரேக் வச்சுருந்தாங்க. அன்றைக்கான ஈவெண்ட்ஸு, டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து எழுதி வச்சுருந்தாங்க. எல்லாமே தமிழில் தாங்க எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே போகணுன்னு ஒரு நல்ல வைப் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் எப்படி வந்து விநாயகர் கோவிலுக்கு போனால் எந்த மாதிரி இருப்போமோ அதே மாதிரி தாங்க இருந்தது. எங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்தது. சாமி நல்லா தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேட்டோம், இந்த மாதிரி கார் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்கள் டோக்கன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கார் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஹெட்லைட் போட்டுங்க, டோரை க்ளோஸ் பண்ணீங்க, தேங்காயை உடைச்சிடலாம், கோயிலை பார்த்து அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உங்கள் பிரசாதத்தை வாங்கி. சரி. இது வந்து யூஷுவல் ஆக்டிவிட்டி தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்கான டோக்கன் சிஸ்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம டோக்கன் வாங்கிட்டு நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ணோம். ஒரு கார் எடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மறுபடியும் கோவிலில் சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு உட்காந்துருங்க. ஸோ இந்த கோவில் எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க. விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, ஐயப்பன் சாமி, ஆஞ்சநேயர், காலபைரவர், நவகிரக சன்னதி எல்லாமே இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நம்மளுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்தாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் தாங்க இருக்குது. எங்களுக்கு தெரியல, இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம பூஜை
பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே இவங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டால் தெரியலைங்க. எங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் வந்து ஃப்ரீ தான். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஆஃபரிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து கடவுள்கிட்டேருந்து பிரசாதம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. இதோட கார் வாங்கின இந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஸோ நாங்கள் இனி எங்கெங்கெல்லாம் லாங் ஜேர்னி போகிறோம், இல்லை எங்கெங்கெல்லாம் ட்ரைவ் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்கிறோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எங்கள் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி டேல்ஸ் வித் மனஸ்.